எனக்கு இந்த தோள்பட்டையில் கை ரொம்ப வலிக்கும். அந்த நேரம் கையை உழைக்கணும்னு சொல்லும்போது ஆண்டவரே எனக்கு இவ்வளவு தானா, இந்த வயசான காலத்தில் எனக்கு அதுவும் பீச்சாங்கையாக இருந்தால் கூட பரவாயில்ல, சோத்து கையாச்சு அப்படின்னு நான் ரொம்ப வேதனைப்பட்டு போயிட்டு ஜெபம் என்ன கேட்பேன். ஆனால் கர்த்தர் எனக்கு அப்புறம் நான் இன்னொருத்தவங்கிட்ட சொன்னேன். அவங்க என்னை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் ஒரு பெரிய டாக்டர் போனால் 1000 ரூபா தான் ஃபீஸ் வாங்குறேன். அந்த மாதிரி டாக்டர்கிட்ட அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு என்னைய பார்த்து 200 ரூபா மாத்திரை வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் அதில் நான் ஒரே வேலை தான் போட்டேன். ஆனால் கர்த்தர் நான் போடும்போதெல்லாம் இயேசுவின் ரத்தத்தை எது செய்தாலும் இயேசுவின் ரத்தத்தை தான் சாப்பிட்றது அப்படிதான். ஆனால் கர்த்தர் எனக்கு நல்ல பொருளமாக கொடுத்து ஒரு வழி கூட இல்லாமல் நான் முன்னே எப்படி இருந்தோம் அதே மாதிரி எனக்கு கையை கர்த்தர் கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு போடா கொடுத்தோம். என் அம்மா பக்கத்தில் அவங்க கொஞ்சம் கூட இருக்கிறதுனால நான் வேலைக்கு போனாலும் வீட்டில் இருந்தாலும் என் வேலையை நானே தான் செய்யணும். சாப்பிட உட்காந்துட்டு தண்ணி எடுக்கலைன்னா நான் தான் எழுந்தி எடுக்கணும். அதனால நம்ம ஒண்டியாக இருக்கிறதுனால என் ஆண்டவர் எந்த உறுப்புலையும் எதுலையுமே எனக்கு சுகராக எந்த இது இல்லாமல் மாத்திரை போடாமல் வைக்கிறதுக்கு கர்த்தருக்கு போடா சொல்லி தோற்றுவோம்.